This video is sponsored by SBO Digital Marketing Company. ஸோ SBO வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் 1 ஆன்லைன் கம்பெனி. நமக்கு வந்து ஒர்க் பார்த்திங்கன்னா வீடியோ வாட்சிங் தான். நம்ம வந்து ஜஸ்ட் மினிமம் ஒரு 1 hour நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் வந்து ஒரு 10,000 rupees per month நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய், இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா, அதாவது ஸ்பைஸ் இல்லாமல் மஞ்சள் தூள் பச்சை மிளகாய் மட்டும் போட்டு செய்கிற உருளைக்கிழங்கு மசாலா. ஸோ சிம்பிளாக முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 4-5 உருளைக்கிழங்கு ஹாஃபாக கட் பண்ணி குக்கரில் போட்டு வேக வச்சுருக்கேன். ஒரு 4 விசில் வரட்டும். தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு வேறு எந்த மிளகாத்தூள் காரம் மசாலா எதுவுமே நான் போடல, இது மட்டும்தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் ஒரு 2 பீஸ் தேங்காய், கொஞ்சோண்டு சீரகம் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க, நல்லா துருவின மாதிரி. ஸோ குக்கரை நான் விசில் வந்தோடனே நான் இறக்கி வச்சுட்டேன். ஸோ விசிலில் வந்து அந்த ப்ரெஷர் போயிடுச்சா அப்படின்றத செக் பண்ணி பார்க்குறேன். ப்ரெஷர் போகட்டும், வெயிட் பண்ணுவோம். ப்ரெஷர் போன பிறகு நம்ம அதை ரிமூவ் பண்ணி அந்த விசிலை நம்ம எடுத்துடலாம். ஈஸி, அப்போ தான் நல்லா அது வேகும். நம்ம ப்ரெஷர் நம்மளாம் அதை எடுக்கக்கூடாது இல்லையா, அதுக்கு சொன்னேன். ஸோ ப்ரெஷர் அமுங்கிடுச்சு, நான் எடுத்துட்டேன். ஸோ எடுத்துட்டு ஓப்பன் பண்ணி நல்லா வெந்துருச்சு பாருங்கள். சில உருளைக்கிழங்குல நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து எப்பவுமே எது காய் கூட சேர்த்து ஒன்றா வேக வைக்காதீங்க. ஏன்னா வந்து உருளைக்கிழங்குல என்ன தான் நம்ம வாஷ் பண்ணி வேக வச்சாலும் அதில் இருக்கிற அந்த மண் வந்து மற்ற வெஜிடபிள்ஸோடு கலந்துரும். அதனால் வந்து எப்பவுமே உருளைக்கிழங்க தனியாக வேக வைங்க. தனியாக வேக வச்சு இந்த மாதிரி தட்டில் வந்து எடுத்து போட்டிங்கன்னா அப்படின்னா சீக்கிரமாக ஆறிடும். நமக்கு அவசரத்துக்கு செய்கிறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். எல்லாத்தையும் எடுத்து தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அதாவது அதை நேராக அப்படி வச்சா தான் அது வந்து சீக்கிரம் அந்த ஆறும். ஏன்னா அதுதான் நம்ம தோல் உரிச்சு எடுக்க போகிறது. அதனால் அந்த இடம் நல்லா ஆறுனதுக்காக நான் திருப்பி விடுறேன். திருப்பி விட்டுட்டு ஒரு ஃபேன் கீழேயோ இல்லை அது பாட்டு காற்றுல ஆறிடும். ஸோ இந்த டைமில் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ கடாயத்தில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றி கடாயை வந்து எண்ணெய் காஞ்சோடனே கடுகு சேர்க்குறேன். கடுகு சேர்த்துட்டு கடுகு கொஞ்சம் பொரிஞ்சோடனே கருவேப்பிலை சேர்க்குறேன். ஸோ ரெண்டும் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சோடனே கருவேப்பிலை கொஞ்சம் லைட்டாக கிறிஸ்பியான உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை வந்து அதில் நான் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் அந்த பச்சை மிளகாவை ஆட் பண்ணுறேன். ஸோ நல்லா வந்து அதை வதக்குங்க. கொஞ்சம் அதாவது ரொம்ப இல்லை, ஓரளவுக்கு நல்லா வதங்கினா போதும். தேவையான உப்பு சேர்த்திங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக வதங்கிடும். ஸோ நான் நல்லா வதக்கிட்டுருக்கேன். இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு நல்லா கொஞ்சம் வதங்கின ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த அரைச்ச தேங்காய் சீரகம் இருக்கு இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணிடணும். அது கூட இந்த கலருக்கு மஞ்சள் தூள், ஏன்னா இது வந்து பார்க்கறதுக்கு எல்லோயிஷாக இருக்கும் இந்த குருமா, அதனால் வந்து மசாலா, அதனால் மஞ்சள் தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க. 1 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். தேவைப்பட்டால் இன்னும் ஒரு பிஞ்ச் போட்டுக்குங்க. ஸோ அதையும் போட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அந்த தேங்காயும் மஞ்சள் தூளும் வந்து கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல்லு போகணும். அதனால கொஞ்சம் கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். உப்பு பார்த்துக்குங்க, நிறைய போடாதீங்க, கொஞ்சம் லிமிட்டாக பார்த்து போட்டுக்குங்க. ஸோ நான் தேவையான அளவு நான் உப்பும் சேர்த்துட்டு நான் வந்து எல்லாத்தையுமே நல்லா வந்து நான் கிளறேன். ஸோ கொஞ்சம் லைட்டாக அந்த மிக்ஸ் ஆனால் போதும், ரொம்ப ஃப்ரை ஆக வேண்டாம். லைட்டாக கிளறிட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். இது வந்து லைட்டாக ஒரு மசாலா மாதிரி தான் இருக்கும், ட்ரையாக இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக தான் நான் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். ஸோ ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு அதை கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க. லைட்டாக கொதிச்சா போதும். ஓரத்தில் நல்லா கொஞ்சம் அந்த கொதித்து வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஸ்டேஜில் அது வரட்டும். அந்த ஸ்டேஜில் வந்த உடனே நம்ம என்ன பண்ணோன்னா உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதை நம்ம ஆற வச்சுருப்போம் இல்லையா, அதை தோல்லாம் சீவிட்டு அதை பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்க இப்போ நான் வந்து அதில் நான் சேர்க்குறேன். ஸோ இதில் தான் நான் சேர்த்துட்டு அதை வந்து நல்லா வந்து கிளறி விடுங்க. ஸோ கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் உருளைக்கிழங்கு மசாலா, பார்க்க யம்மியாக இருக்குது பார்த்தீங்களா. இது நீங்கள் தோசை, சப்பாத்தி,
இட்லி எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனுங்க. சாதத்துக்குலாம் செம்மையாக இருக்கும். அதுவும் ரசம் வச்சு இந்த சாம்பாருக்குலாம் வச்சிங்கன்னா நல்லா காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த உருளைக்கிழங்கு மசாலா செய்யணும். இது ஸ்பைஸே இல்லாமல் ஜஸ்ட் வெறும் பச்சை மிளகாய் மஞ்சள் தூள் வச்சு அந்த தேங்காய் சீரகம் அரைச்சி போடுறதா இதுக்கு ஒரு டேஸ்ட்டே, இதுக்கு ஒரு அல்டிமேட் டேஸ்ட் கொடுக்குறதே அது ஒன்று தான் மெயினாக. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு இந்த வீடியோவில் சொல்லுங்கள். நானும் வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை என்னுடைய வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். ஹாவ் அ கிரேட் டே.